வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிட்டு வர்றதில்ல. ஆனால் வந்த எல்லாமே எதையாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகாமல் நம்மளை விட்டுறதில்ல. உங்களை நிராகரித்தவங்கள உங்கள் கூட பேச காத்திருக்கிற நிலைமைய உருவாக்குங்க. அதுதான் உங்களோட மிகப்பெரிய வெற்றி. சில நேரத்தில் முட்டு கொடுக்கறதுல மட்டும் இல்லை, சில நேரத்தில் விட்டு கொடுக்கறதுலையும் தான் அடங்கி இருக்கிறது மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஒருத்தனை மனுஷனாக்குறது உதவியும் வசதியும் இல்லை, அவனுக்கு ஏற்படுற இடையூறுகளும் துன்பங்களும் தான். இறைவன் விட்ட வழியே நல்ல வழி அப்படின்னு எப்போவுமே நினைங்க. ஆற்றுல மிதக்கிற கட்டை மாதிரி மனசை ரொம்ப லேசாக வச்சுக்கோங்க. துன்பம் வர்ற சமயத்தில் அதை கண்டு சிரித்து கடந்து போக பழகிக்கோங்க. அதுதான் அந்த துன்பத்தை வெற்ற வாளாக கூட இருக்கும். எவ்வளவுதான் வெறுத்தாலும் நீ மட்டும் போதும் அப்படின்னு எப்போதும் உங்களையே தேடி வர்ற உறவை இழந்துடாதீங்க. அன்புக்கு விலகி நிற்க தான் தெரியுமே தவிர, நேசித்த ஒருத்தரோட அன்பை விட்டு விலகி போக தெரியாது. கொஞ்ச நேர இடைவெளியில் கலைஞ்சு செல்கிற மேகக்கூட்டத்தை போல சில உறவுகளும் சில அன்பும் இருக்க தான் செய்யுது. நம்ம யார் கூட நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை விட்டு ரொம்ப சீக்கிரமாக விலகி போயிடுவாங்க. வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல கண்டிப்பாக வெளிப்படுத்திடுங்க. வாழ்க்கையில் எது நடந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசாமல் நிறைய சகிச்சுக்கிட்டே போகிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமுமே நடந்திருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. நம்மளை செதுக்கிக்க உளி கொடுக்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை குறை சொன்னவங்க தான். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்ல நம்ம கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கோம். அப்படி யாராவது உங்களோட வாழ்க்கையிலையும் இருந்தால் நன்றி சொல்லிடுங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, பொய்யா நடிக்கிறவங்க தான் நம்பப்படுறாங்க, உண்மையாக இருக்கிறவங்க தான் வெறுக்கப்படுறாங்க. விட்டு கொடுக்குறதும் விட்டு விடுறதும் அந்த உறவுகள் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டதை பொறுத்து தான். ஸோ நம்மளுக்கு உறவுகள் அப்படின்றது முக்கியம்தான். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்மானம். நம்ம சோகத்தை ஃபுல்லாக சொல்லி கொட்டி தீர்த்து யார் மடியில் சாஞ்சு நம்மளுக்கு அழணும்னு தோணுதோ அவங்க தான் உண்மையாகவே நம்மளோட வாழ்க்கையை அழகாக்க வந்தவங்க. அப்படி ஒருத்தர் நம்ம லைஃப்பில் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையே நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக எல்லோரும் லைஃப்பில் கடந்து வந்திருப்போம். உண்மையாகவே நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனை கடந்து வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க மேலே இவங்க வச்சிருக்கிற பாசமோ பரிதாபமோ கிடையாது. யாரோ ஒருத்தரால் இவங்களும் ஏமாந்துருப்பாங்க. அதனால் அந்த வலி எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத இவங்க உணர்ந்திருப்பாங்க. மொத்தத்தில் ஏமாந்தவங்க யாருமே பார்த்திங்கன்னா யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. நிறைய பேர் இங்கே நினைக்கிறது என்னென்னா, எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் நிம்மதியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையாகவே உண்மை கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி நிம்மதி ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த மனுஷன் அவனை தவிர வேறு யாரையும் பற்றி யோசிக்காத ஒருத்தனாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தான் நம்மளோட பெரியவங்க சொல்கிறாங்க, பொது நலத்துலேயும் கொஞ்சம் சுயநலம் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு உறவுக்கு இடையே இடைவெளி வருது அப்படின்னா அது அவங்களுக்குள்ள மௌனமே தவிர தூரங்களால் அல்ல. பணம் இல்லாத மனுஷன் வாழ முடியாது, பணம் இருக்கிற மனுஷன் தூங்க முடியாது. ஸோ எதுவுமே நம்மளோட லைஃப்பில் அளவோடு இருந்தால் நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. எல்லாமே அளவுக்கு மீறி இருந்தாலும் நம்மளை யாருக்கிட்ட இருந்தும் காப்பாற்ற முடியாது. ஸோ அளவுக்கு அதிகமாக எதுவும் வேணும்னு நினைக்காம நம்மக்கிட்ட இருக்கிறத அன்போடு ஏற்றுக்கிட்டு இந்த ஒரு செகண்டை நம்ம அழகாக வாழ கற்றுக்கணும். நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச எல்லா விஷயத்தையுமே மாற்றிட முடியாது. அதே மாதிரி பிடிச்ச ஒன்றுக்காக எவ்வளோ நாளும் போராடலாம், ஆனால் அது கிடைக்கல அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை விட பிடிக்காத ஒன்றையும்